मूर्तिभिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासति गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் விதுர மகாத்மாவின் தொடர்ந்த கேள்விகள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 15 முதல் 18 வரை. விதுர உவாச்ச சஞ்சின்ன சம்சயோ மய்யம் தவ சுப்தாசினா விபு உபயத்ராபி பகவன் மனோ மே சம்பிரதாவதி. விதுர மகாத்மா கூறினார், ஓ சக்தி வாய்ந்த முனிவரே, தலைவரே, பரமபுருஷரையும் ஜீவராசிகளையும் பற்றிய என்னுடைய எல்லா சந்தேகங்களும் தங்களுடைய நம்பகரமான வார்த்தைகளால் இப்பொழுது தீர்ந்தன. என் மனம் இப்பொழுது பூர்ணமாக அவற்றினுள் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. பதம் 16. சாது ஏதத்யஹர்தம் வித்வன் ஆத்மமாயனாம் ஹரே ஆபாதி அபர்த்தம் நிர்மூலம் விஸ்வமூலம் நயத்வஹி. ஓ கற்றறிந்த முனிவரே, உங்களுடைய விளக்கங்கள் உள்ளபடி மிகவும் சிறப்பாக உள்ளன. பந்தப்பட்ட ஆத்மாவின் தொல்லைகளுக்கு பகவானின் புறசக்தியின் அசைவை தவிர வேறு காரணம் இல்லை. யஸ்ய மூடோதமோ லோகே யஸ்ய புத்தேஹ பரம் கதஹ தா உபௌ சுகமே தேதே கிருஷ்யதி அந்தரிதோ ஜனஹ. கரைத்தரமான மூடர்கள் மற்றும் புத்திக்கு மேற்பட்ட நிலையில் உள்ளவர்கள் ஆகிய இருவருமே இன்பம் அனுபவிக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு இடைப்பட்டவர்கள் பௌதிக துன்பத்தை அனுபவிக்கின்றனர். அர்த்தாபாவம் வினிஷ்சித்ய பிரதீதஸ்யாபினாத்மனஹ தாம் சாபியுஷ்மச்சரணஹ சேவையாகம் பரானுதே. ஆனால் ஓ அன்பிற்குரியவரே, பௌதிக தோற்றம் உண்மையானதாக காணப்பட்ட போதிலும் அதில் சாராம்சம் இல்லை என்பதை என்னால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது என்பதால் தங்களுக்கு நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தங்களுடைய பாதங்களுக்கு தொண்டு செய்வதனால் எனது பொய்யான கருத்தை விட்டொழிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். விதுர மகாத்மா மைத்ரேயர்கிட்ட கேட்டு இருக்காரு. விதுர மகாத்மா தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் மகாத்மா. மகாத்மாவோட வேலை என்ன? மகாத்மா எப்ப என்ன செய்வாரு? மகாத்மா எப்ப என்ன செய்வாருன்னு பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கு. ஒரு மகாத்மாவோட வேலை என்ன? அவர் எப்ப என்ன செய்வாரு? யார் மகாத்மா? சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ய திடப்பிரதா நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா நித்யுக்தோபாசதே. எப்பொழுதும் பகவானுடைய புகழ் பாடிட்டு இருக்க. ஒரு மகாத்மாவுடைய ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் என்ன? ஒரு மகாத்மாவுடைய உண்மையான தகுதி என்னன்னா, அவர் எப்பவுமே கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிட்டு இருப்பார். சததம் கீர்த்தயந்தோ மாம், கிருஷ்ணாவுடைய புகழ் பாடுவார். அவர் தற்புகழ் பாடிட்டு இருக்க மாட்டார். நாங்கள்ல இப்படி, நாங்கள்ல அப்படி, எங்களை மாதிரி யாரும் கிடையாது அப்படின்னு தற்புகழ் பாட மாட்டார். சோ தற்புகழ் பாடுறவங்க தேர் நாட் மகாத்மா.
தன்னுடைய புகழ பேசுறவங்க மகாத்மா இல்ல, கிருஷ்ணாவுடைய புகழ பேசிட்டே இருக்கிறதா மகாத்மா. அதுக்கப்புறம் சததம் கீர்த்தயான் தோமா, எப்போதும் கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிட்டு இருக்கார், கிருஷ்ணாவை பத்தி பேசிட்டு இருக்கார். எந்த மாதிரி திடப்பிரதா, உறுதியான மனதோட, எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுல இருந்து மாறுறது இல்ல. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் கிருஷ்ணாவை புகழ்வதையோ கிருஷ்ணாவை பற்றி பாடுவதோ நிறுத்துறது இல்ல. நமஸ்யன் தஸ்யமாம் பக்தியா, எப்போதும் பகவான் முன்னாடி வந்து அவருக்கு பணிவா நமஸ்காரம் செஞ்சு அவர் பக்தியோடு வழிபடுறார். நித்தியுக்த உபாசதி, இதுதான் மகாத்மாவுடைய குவாலிபிகேஷன். சோ விதரர் ஏன் இங்க மகாத்மானா, அவர் எப்பவுமே கிருஷ்ணாவே நடிச்சுட்டு இருக்கார், கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிட்டே இருக்கார், கிருஷ்ணா பத்தி கேட்டுட்டே இருக்கார். அப்போ விதுரர் வந்து ஒரு மகாத்மா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம், ஒரு மகாத்மா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு விதுரர் உதாரணம். அப்ப மகாபாரதத்துல 2 பேர் இருக்காங்க, விதுரர், திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் எப்படி இருக்க கூடாது என்பதுக்கு உதாரணம், திருதராஷ்டிரன் வந்து எப்படி இருக்க கூடாது என்பதுக்கு உதாரணம், விதுரர் வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம், விதுரா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம். சோ இங்க விதுர மகாத்மா, அவருக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. இங்க என்ன சொல்றார் பிரபுபாத் பொருள் உரையில, மைத்ரேயரை போன்ற அதிகாரிடமிருந்து கேட்டறிவதன் மூலம் உண்மையான அறிவில் ஒருவரால் நிலை பெற முடியும். இவ்வாறாக குழம்பிய மனதை முன்னேற்ற பாதையில் நிறுத்த முடியும். விதுரரை போன்ற ஒருவர் கூட மைத்ரேயரை போன்ற ஒருவரிடம் கலந்தாலோசிக்க வேண்டி இருந்தது. அப்போ இது ரொம்ப ரொம்ப ரகசியமானது. எந்த விஷயங்கள் ரகசியமானது? ஆத்மாவை பற்றி, பகவானை பற்றி, பக்தி தொண்டு. ஆத்மா, பரமாத்மா, பக்தி தொண்டு, இந்த 3மே ரொம்ப ரொம்ப ரகசியமானது. ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானம், ஆத்ம தத்துவம், ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானம் ரகசியமானது. பகவானை பற்றிய விஞ்ஞானம் மிகவும் ரகசியமானது. பக்தி தொண்டு மிக மிக ரகசியமானது. இந்த பகவத்கீதையில 3 இடத்துல சொல்றார் கிருஷ்ணர். குக்யம், குக்யதரம், குக்யதமம். குக்யம்னா ரகசியம், குக்யதரம்னா ரொம்ப ரகசியம், மிகவும் ரகசியம். குக்யதமம்னா ரொம்ப ரொம்ப ரகசியமானது, சீக்ரெட். சீக்ரெட், மோர் சீக்ரெட், மோஸ்ட் சீக்ரெட், அல்லது கான்பிடென்ஷியல். கான்பிடென்ஷியல் நாலேஜ், மோர் கான்பிடென்ஷியல் நாலேஜ், அந்த மோஸ்ட் கான்பிடென்ஷியல் நாலேஜ். இந்த 3மே பகவத்கீதையில இருக்கு. அப்போ எது கல்வி? இதுதான் கல்வி. ஆத்மாவை பற்றியும் ஆத்ம தத்துவத்தையும், கிருஷ்ண விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவத்தையும், பக்தி தொண்டையும் அறிந்து கொள்வதா உண்மையான கல்வி. விதுரர் அதுலதான் ஆர்வம் காண்கிறார். கிருஷ்ண விஞ்ஞானமும் ஜீவராசியை பற்றி விஞ்ஞானமும் மிகவும் சூட்சமமானவை என்பதால், இது ரொம்ப ரொம்ப சூட்சமானது, எல்லாரும் முடியாது. இங்க பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சூட்சமானது. கிருஷ்ண விஞ்ஞானமும் ஜீவராசியை பற்றிய விஞ்ஞானமும், அதாவது கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம், ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானமும் மிகவும் சூட்சமானவை என்பதால், விதுரரை போன்ற ஒருவர் கூட மைத்ரேயரை போன்ற ஒருவரிடம் கலந்தாலோசிக்க வேண்டியிருந்தது. அதனால எப்பவுமே ஒருத்தர் வந்து இந்த விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ண விஞ்ஞானம், இறை விஞ்ஞானம் தெரிந்து கொள்ள வேண்டுமா, தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஷ்ன சேவையா, ஒரு உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை சரணடைஞ்சு அவருக்கு பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்கணும். உபதேஷ அந்திதே ஞானம் ஞானின தத்துவதரிசி, அந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை, ஆத்ம விஞ்ஞானத்தை உண்மையாக அறிந்து கொண்டவர் அந்த ஞானத்தை நமக்கு தருவார். அதனால ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கிதுதான் முதல் பாடம். கல்வினா இதுதான் கல்வி. பகவத்கீதை கற்பிக்கிற முதல் கல்வி என்னது? ஆத்மானா என்ன, பரமாத்மாங்கிறவர் யாரு,
ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கு என்ன உறவு இருக்கு? நாம யாரு, கிருஷ்ணர் யாரு, கிருஷ்ணருக்கு நமக்கு என்ன உறவு இருக்கு? முதல்ல சம்பந்தம். என்ன சம்பந்தம்? எனக்கும் கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம்? நான் யாரு? அந்த சம்பந்தத்தை தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் பிரயோஜனம் என்ன? சம்பந்தா, அபிதேயா, பிரயோஜனா, 3 விஷயம். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இந்த 3 இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு கம்பெனில வேலைக்கு போறாரு. அந்த வேலையில எனக்கு என்ன வேலை, அங்க எப்படி நான் சம்மந்தப்பட்டிருக்கேன், அப்புறம் என்ன வேலை செய்யறேன், எனக்கு பிரயோஜனம் என்ன? அந்த கம்பெனில வேலைக்கு போனா எனக்கு பிரயோஜனம் என்ன? நான் ஏன் ஸ்கூலுக்கு போகணும், ஏன் மாணவனா இருக்கணும், என்ன படிக்கணும், அப்படி படிச்சா பிரயோஜனம் என்ன? நான் என்ன வியாபாரம் பண்ணணும், வியாபாரம் எப்படி பண்ணணும், அதோட பிரயோஜனம் என்ன? அப்ப பௌதீகத்துல பார்த்தா கூட ஒரு விஷயத்துல சம்பந்தம் இருக்கும். அந்த சம்பந்தத்தை எப்படி நடைமுறையில பயிற்சி பண்ண போறோம், ரிசல்ட் என்ன? அதே மாதிரி ஆன்மீக பாதையில எனக்கும் கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம், இத நடைமுறையில என்ன பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன பிரயோஜனம், இதை செஞ்சா என்ன பிரயோஜனம்? சம்பந்த ஞானா, அபிதேயா, பிரயோஜனம். சம்பந்தம் என்னது? கிருஷ்ணாவுக்கும் ஜீவனுக்கும் நமக்கும் கிருஷ்ணருக்குள்ள உறவு இங்க பிரபா சொல்ற ஆண்டான் அடிமை உறவு. பகவானுக்கு நமக்குள்ள உறவு, பகவானுக்கு ஜீவராசிக்குள்ள உறவு ஆண்டான் அடிமைக்கு உறவு என்பதுதான் முடிவான உண்மையாகும். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுதாம் யோ விததாதி காமம். கிருஷ்ணா நித்தியமானவர், ஜீவாத்மாவை நானும் நித்தியமானவர். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், ஜீவாத்மாவை நானும் ஆன்மீகமானவர். ஆனா என்ன வித்தியாசம்னா, அவர் ஒருவர் தான் நம்ம எல்லாருடைய விருப்பத்தையும் பூர்த்தி பண்றாரு. எகாலேஸ்வர கிருஷ்ணா ஆரசபிரித்யா. கிருஷ்ணா ஒத்துருதான் நம்ம எல்லாருடைய விருப்பத்தையும் பூர்த்தி பண்றாரு. அதனால கிருஷ்ணா தான் அனுபவிப்பாளர், நம்ம எல்லாம் அனுபவிக்கப்பட வேண்டியது. கிருஷ்ணா தான் அனுபவிப்பாளர். இங்க பிரபா அடுத்து என்ன சொல்றாரு? ஜீவராசிகள் நித்தியமாக ஆளப்படுவர்களாகவும் இருக்கின்றனர். பகவான் கிருஷ்ணர், பகவான் நித்தியமாக ஆளுநர். பகவான் நித்திய ஆளுநராக இருக்கிறார். ஜீவராசி நித்தியமாக ஆளப்படுவர்களாக இருக்கின்றனர். இந்த அறிவை பற்றி உண்மையான அறிவு இழந்த உணர்வை விழிப்படைய செய்வதாகும். இப்ப என்ன ஆயிடுச்சு, இது நம்ம மறந்துட்டோம். இந்த ஜட உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, இந்த ஜட உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் எல்லாருமே பகவானுக்கு நமக்குள்ள உறவை மறந்துட்டோம். ஆண்டான் அடிமை உறவு, அதை மறந்துட்டோம். இப்ப அதை விழிப்படைய செய்யணும். அதுக்குதான் இந்த மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கை எதுக்குன்னா, நம்ம மறந்து போன உறவை விழிப்படைய செய்யறதுதான். அப்ப எப்படி விழிப்படைய செய்யறது? அத நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்த கோகோய் ஸ்ரவணாதி சுத்த சித்தை கரவதும். சைத்தன்ய மாபு சொல்றாரு, கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு கிருஷ்ண ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப சம்பந்தம். ஃபர்ஸ்ட் சம்பந்தம் என்ன? சரிங்க, எனக்கும் கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கிருஷ்ணா முழுமுதற கடவுள், நான் அவர் சேவகன். இதுதான் பகவானுக்கு நமக்குள்ள சம்பந்தம். கிருஷ்ணாவுக்கு நமக்குள்ள சம்பந்தம் என்னது? கிருஷ்ணா முழுமுதற கடவுள், நான் அவர் சேவகன். ஜீவரே சொருபோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். ஜீவாத்மான உண்மையான சொரூபம் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றது. சரி, இது ஞானம். இப்ப என்ன ஞானம்? சம்பந்த ஞானம். என்னது சம்பந்த ஞானம்? கிருஷ்ணா முழுமுதற கடவுள், நான் அவர் சேவகன். அவர் எஜமானன், நான் சேவகன். அவர் அனுபவிப்பாளர், நான் அனுபவிக்கப்பட வேண்டியவர். இது சம்பந்தம். இந்த அபிதேயா, இத பயிற்சி பண்ணணும். கிருஷ்ணாவுக்கு சேவை செய்து அதுல அவரை திருப்திப்படுத்தணும். அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? கிருஷ்ணா பத்தி கேட்கறது ஆரம்பிக்குது. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்மநிவி, இதெல்லாம் அபிதேயா.
கிருஷ்ணா பற்றி கேட்பது, கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிப்பது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, நாம ஜெபம் செய்யறது, சேவைகளை செய்வது, இதெல்லாம் அபிதேயா. பிரயோஜனம் என்னது? ஏன் இதெல்லாம் பண்ணணும்? கிருஷ்ண பிரேம அல்டிமேட் கோல். கிருஷ்ணர் மேல களங்கம் இல்லாத அன்பு, தூய பக்தி தொண்டு, கிருஷ்ண பிரேமம். தட் இஸ் அவர் அல்டிமேட் கோல். மனித வாழ்க்கையின் உன்னதமான குறிக்கோள் என்னன்னா கிருஷ்ணன் மேல களங்கம் இல்லாத அன்படைவு. மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணன் மேல களங்கம் இல்லாத உண்மையான அன்படையணும். வேற நோக்கமே அல்ல, வேற நோக்கத்துக்காக அல்ல. சோ அதனால இங்க முதல்ல பாடம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டீச்சிங் பகவத்கீதையில முதல் பாடம் என்ன? இங்க விதுரர் மைத்திரேயர் பேசினதுல கன்க்ளூஷன் என்னதுன்னா, பகவத்கீதை மூலமா கிருஷ்ணர் ஆத்மா, அதாவது நம்ம இந்த உடம்பெல்லாம் ஆத்மான்னு சொல்லித்தர. பகவத்கீதை மூலமா பகவான் கிருஷ்ணர் நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படின்னு நமக்கு சொல்லித்தரேன். இதான் ஃபர்ஸ்ட் பாடம். ரெண்டாவது பரமாத்மா யாரு, பகவான் யாரு, அதுக்கப்புறம் அவருக்கு நமக்கு என்ன உறவு, நம்ம அவருடைய பக்தர் ஆகணும். மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாமேவை சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசி. அதே போல இங்க பாகவதத்துல விதுரர் மைத்திரேயர்கிட்ட கேட்கும் போது மைத்திரேயர் சொல்லித்தாரு ஆத்ம விஞ்ஞானம். இப்ப விதுரர் என்ன சொல்றாரு? மைத்திரேயரை பார்த்து சொல்றாரு, ஓ சக்தி வாய்ந்த மாமுனிவரே, ஓ தலைவரே, பரமபுருஷரை பற்றியும் ஜீவராசியை பற்றியும் என்னுடைய எல்லா சந்தேகங்களும் தங்களுடைய நம்பகரமான வார்த்தைகளால் இப்பொழுது தீர்ந்தன. சந்தேகங்கிறது ஒரு பெரிய வியாதி. சந்தேகம் வச்சிருந்தா பிலிஷ் பண்ணிட்டோம். சம்சய ஆத்மா வினஷதிங்கிறார் கிருஷ்ணா. சந்தேகப்படும் ஆத்மா அழிந்து விடுவான். சந்தேகங்கிறது ஒரு தீராத வியாதி, அதை உடனே களையணும். சந்தேகத்தை வச்சுக்கவே கூடாது, எப்பவுமே சந்தேகத்தை வச்சுக்க கூடாது. சந்தேகத்தை உடனே கிளியர் பண்ணும். அப்போ யாரு கிளியர் பண்ணுவா? யாரு குழப்பம் இல்லாம இருக்காங்களோ அவங்க தான் கிளியர் பண்ணும். யாரு குழப்பம் இல்லாத நிலையில இருக்காங்களோ அவங்கதான். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், நான் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன், உங்களுக்கு அதே சந்தேகத்தை எப்படி தீர்த்து வைப்பீங்க? அப்போ இந்த குழப்பத்திலிருந்து யார் விடுபட்டாலும் அவங்களும் கேட்கணும். அப்போ எனக்கு வந்து ஒரு சந்தேகம், எனக்கு என்ன சந்தேகம்? ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, பரமாத்மா யாரு, அவர் இந்த உடல்ல எங்க இருக்காரு, அவர் எப்படி உணர்றது, பகவான் யாரு, இந்த சந்தேகம். இது யார்கிட்ட கேட்கணும்? தன்னை உணர்ந்த ஆத்மாட்ட. இந்த சந்தேகங்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நபர் அல்லது இதில் குழப்பமற்று இருப்பவர், அவர் அணுகணும். அவர் தான் ஆச்சாரியர், ஆன்மீக குருமார்கள், ஆச்சாரியர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், இந்த விஷயங்கள் அவங்க தேர்ச்சி பெற்றவங்க. அதனாலதான் இங்க விதுரர் வந்து புகழ்றார் மைத்திரேயரை, ஓ சக்திமிக்க முனிவரே, தலைவரே. அவர்தான் தலைவர். யார் தலைவர்? சும்மா கொடி பிடிக்கிறவன்லாம் தலைவன் இல்ல. தலைவர்னா யாரு? யாரு வந்து தன்னை பின்பற்றவங்களை கிருஷ்ண உணர்வு கொண்டு வர்றார், அவர் தான் தலைவர். யார் உண்மையான தலைவர்னா, தன்னை பின்பற்றக்கூடியவங்களை கிருஷ்ண உணர்வுங்கிற பாதை கொண்டு வந்து, கிருஷ்ண பக்தியில கொண்டு வந்து அவங்க பகவானை சரணடைய வைத்து அவங்களுக்கு பக்தி தொண்டு கற்றுக் கொடுக்கிறவன் தான் உண்மையான தலைவன். அவர்தான் தன் தொண்டனை சரியாக வழிநடத்த முடியும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி சினிமா நடிகர்களோ அரசியல் தலைவர்களோ அல்ல. அந்த மாதிரி தலைமையை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது. அது மூடர்களின் கூடாரம், முட்டாள்களின் தலைமை. நமக்கு எந்த மாதிரி தலைமை இருக்கணும்? நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருக்கும். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருக்கணும். அவர் நம்மளை பிறப்பு இறப்பு விடுவிக்கக்கூடியவரா இருக்கணும். நம்மளை வந்து துன்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவரா இருக்கணும். அவர் தான் உண்மையான தலைவர். அதனால இங்க விதுரர் மைத்திரேயர் பார்த்து தலைவரேன்னு சொல்ற, மாஸ்டர் நீங்கதான் என் தலைவர். ஏன்னா இவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா வித்தியாசம். ஜீவாத்மா யாரு, பரமாத்மா யாரு, இதை பற்றிய சந்தேகங்களை தீர்த்து வைத்தார். அப்ப யாரு இந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறாரோ அவர் தான் மனித குலத்துக்கு உண்மையான தலைவர். அவர் தான் மனித குலத்துடைய உண்மையான நலன் விரும்பி, வெல்விஷர். அவர் தான் மனித குலத்துக்கு உற்ற நண்பன். யார் வந்து
ஜீவாத்மாக்கு பரமாத்மால வித்தியாசம் என்ன, நாம யாரு, பகவான் யாரு, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கதான் இந்த சமுதாயத்துடைய உண்மையான தலைவன், உண்மையான நலன் விரும்பி, உண்மையான நண்பன். அதுல பகவானே ஃபர்ஸ்ட். பகவான் என்ன பண்றாரு, பகவத்கீதை மூலமா நமக்கு இதெல்லாம் சொல்லி தர்றாரு. பகவத்கீதை மூலமா பகவான் என்ன பண்றாரு, ஜீவாத்மா வந்து நம்ம நம்ம யாரு, பகவான் யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம், எப்படி அவரை திருப்திப்படுத்துறது, மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இத பகவான் கீதை மூலமா சொல்றாரு. அதனால பகவான் கிருஷ்ணர் தான் நம் உண்மையான தலைவன், ஜெகத்துக்கே தலைவன் அவர். உலகத்துக்கு 3 உலகத்துக்கு தலைவர். அவருக்கு மேல ஒரு தலைவர் கிடையாது. ஜெய கிருஷ்ணா. அவருக்கு மேல ஒரு தலைவர் கிடையாது. ரெண்டாவது, அவரை மாதிரி உற்ற நண்பரும் கிடையாது. எல்லா ஜீவன்களின் நலன் விரும்பியவர். அதுக்கப்புறம் அவர் தான் உண்மையான நண்பன், நலன் விரும்பி நண்பன். சுகிருதம் சர்வபூதானாம் ஆத்மாமாம் சாந்தி மிருச்சதி போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஆத்மாமாம் சாந்தி மிருச்சதி. எல்லா யாகங்களையும் தவங்களையும் செயல்களையும் அனுபவிப்பாளர் பகவான் கிருஷ்ணரே. எல்லாரின் உற்ற நண்பரும் அவர் தான். இந்த அகிலத்தின் நலன் விரும்பி அவர் தான். இது யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான், நிம்மதியா இருப்பான். அதுக்கப்புறம் அவரது தூய பக்தர்கள், பகவானால் அனுப்பி வைக்கப்படக்கூடிய இறை தூதர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஆச்சாரியர் குருமார்கள் தான் உயர்ந்த தலைவர்கள், உற்ற நண்பர்கள், நம்முடைய உண்மையான நலன் விரும்பிகள். அதனாலதான் இங்க விதுரர் மைத்திரேயரை பார்த்து ஓ தலைவரேன்னு சொல்றார். சும்மா முகஸ்துதிக்காக இல்ல. இந்த ஜட உலகத்துல இந்த தலைவரேங்கிற வார்த்தை வந்து பொதுவா எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யாரை பார்த்தா தலைவன் சொல்லுவான். சும்மா ரோட்ல போறோம் வரவன் எவனை பார்த்தா தலைவரே தலைவரேம்பா. ஆனா இது ஒரு வந்து சும்மா ஒரு வட்டார வார்த்தை, அவ்வளவுதான். அதனால அவரு நான் ஒருத்தனை பார்த்து தலைவரேன்னு சொன்னா அவர் தலைவனா ஏத்துட்டேன்னு அர்த்தம் இல்ல, இல்லையா? அதே மாதிரி நான் ஒருத்தரை பார்த்து தலைவரேன்னு சொல்றேன், நான் அவனுக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல. அவன் தலைவனா இருக்க தகுதி இருக்கா, எப்படி இருக்க முடியும்? அப்போ ஒருத்தரை பார்த்து தலைவரேன்னு சொன்னா அவன் தலைமை ஏற்க தகுதி இருப்பவன் தான் தலைவன். தலைமை ஏற்கும் தகுதி உள்ளவனே தலைவன். தலைமை ஏற்கிறதுனா என்னது, தன்னை பின்பற்றுபவர்களை அறியாமல் விடுவிப்பதுதான் உண்மையான தலைமை. இல்லாட்டி இந்த தலைமை தலைங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. தன்னை பின்பற்றக்கூடிய ஆன்மீக அறிவு கொடுக்கணும், அவங்களை அறியாமையிலிருந்து விடுவிக்கணும், பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கணும். கிருஷ்ணரை பற்றி விஞ்ஞான கத்து, அவர் தான் உண்மையான தலைவர். அவர் இந்த உலகத்துக்கே தலைவரா இருக்க முடியும். சரி, அடுத்தது இந்த சந்தேகங்களை வந்து தீர்க்கிறதுனால அவர் தான் வந்து எல்லாருடைய நலன் விரும்பியும் உற்ற நண்பருமா இருக்காரு. இப்போ என் மனம் அதில் ஆழ்ந்து விட்டது. சோ அடுத்தது என்ன சொல்றாரு, ஓ கற்றறிந்த மாமுனிவரே, உங்களுடைய விளக்கங்கள் உள்ளபடி மிகவும் சிறப்பாக இருந்தது. ஏன் மைத்திரேயருடைய விளக்கம், விதுரர் கேட்ட கேள்விக்கு மைத்திரேயரோட விளக்கம் ஏன் சிறப்பா இருந்தது? உள்ளபடி, உங்களது விளக்கங்கள் உள்ளபடி மிகவும். அப்ப உள்ளபடினா என்னது, ஆஸ் இட் இஸ். அவர் வந்து சும்மா மனக்கற்பில் பேசிடல. விதுரர் கேட்ட கேள்விக்கு மைத்திரேயர் வந்து மனக்கற்பில் சொல்லல, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், நான் என்ன நினைக்கிறேன்னா, நோ, நாட் லைக் தட். சோ விதுரர் கேட்ட கேள்விக்கு மைத்திரேயர் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இது என்னுடைய கருத்து, நான் இப்படி சொல்றேன், நோ. சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்கு, ஆச்சாரியர் இப்படி சொல்லியிருக்காங்க, பகவான் இப்படி சொல்லியிருக்காரு, தட் இஸ் அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட், அதிகாரப்பூர்வமான தகவல். அதனால மைத்ரேய முனிவர் விதுரர் கேட்ட கேள்விக்கு மனம் போன போக்குல பதில் சொல்ல, மனம் போன போக்குல பதில் சொல்லல. பகவான் என்ன சொல்லியிருக்காரு, சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதை உள்ளது உள்ளபடி சொன்னதுனால அது சிறப்பா இருக்கு, பெஸ்ட். பந்தப்பட்ட ஆத்மாவின் தொல்லைகளுக்கு பகவானின் புறசக்தியின் அசைவை தவிர வேறு என்ன காரணம்? பந்தப்பட்ட ஆத்மாவுடைய தொல்லைன்னா என்னது? அப்புறம் பந்தப்பட்ட ஆத்மாவுடைய தொல்லைகள்னா ஜென்ம மிருத்து ஜெராவியாதி. இந்த ஜென்ம மிருத்து ஜெராவதி எதனால ஏற்படுது?
ஏன் பிறப்பு எடுத்தது? ஏன் பிறப்பு வந்தது? அனுபவிக்கிற ஆசை ஏன் வந்தது? அதான் ஏன் வந்தது? ஏன் வந்து கிருஷ்ணா மட்டும் தான் அனுபவிக்கணும், அனுபவிக்க கூடாதா? ஏன் பொய் அகங்காரம் வந்தது? ஆஹ் ஜீவாத்மா தனக்கு இருக்கிற சிறு சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுனால பொய் அகங்காரம். பொய் அகங்காரம் எதனால வருது? ஜடையருக்கு மூணு குணம். ஜடையருக்கு மூணு குணம் எங்க இருந்து வந்தது? கிருஷ்ணாவுடைய மாயாசக்தி. அதான் இங்க சொல்லி, இங்க மைத்திரேயர்கிட்ட விதுரர் என்ன சொல்றாரு? ஓ கற்றறிந்த முனிவரே, உங்களுடைய விளக்கங்கள் உள்ளபடி மிகவும் சிறப்பாக இருந்தன. பந்தப்பட்ட ஆத்மாவின் தொல்லைகள், பந்தப்பட்ட ஆத்மாவுக்கு தொல்லை என்னன்னா அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீ. இதுதான் தொல்லை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம தொல்லைகள்லாம் அந்த சின்ன சின்ன தொல்லையெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். வேலை இல்லாம இருக்கிறது, சம்பாத்தியம் இல்லாம இருக்கிறது, வீடு இல்லாம இருக்கிறது, சொந்த வீடு இல்லாம இருக்கிறது, இல்ல ஒரு கார் இல்லாம இருக்கிறது, இல்ல வந்து பேங்க்ல பணம் இல்லாம இதெல்லாம் தொல்லை இல்ல. இதெல்லாம் தொல்லையே இல்ல. இது வரும் போகும், தீரும் தீராது, இது எப்போ இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நிரந்தரமான தொல்லை என்னன்னா ஜீவாத்மா தன் நினைவு கட்டாத காலத்திலிருந்தே அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வம் மூணு விதமா துன்பத்தை அனுபவிச்சுட்டான். மூணு விதமான தொல்லைகள். கிளேஷா, கிளேஷான துன்பம், தொல்லை. என்னது அது? அத்தியாத்மிக், இந்த உடலாலே மனதாலே வரக்கூடிய தொல்லை. இது தீருதா? தீரவே மாட்டேங்குது. உடலாலே மனதாலே வரக்கூடிய தொல்லைகள் தீரவே மாட்டேங்குது. கால வரையின்றி நடந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இயற்கையினால் வரக்கூடிய தொல்லைகள், மற்ற ஜீவராசினால் வரக்கூடிய தொல்லை. இந்த தொல்லைக்கு என்ன காரணம்? பகவானின் மாயா சக்தியே காரணம். ஏன்னா நான் இந்த உடல் நினைச்சுக்கிறேன் இல்லையா? நான் இந்த உடல் நினைச்ச உடனே என்ன ஆயிடுது? ஓ என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க, என்ன அவமானப்படுத்தி. ஏன் இது வந்தது? கிருஷ்ணாவுடைய மாயாசக்தி. இந்த மாயாசக்தி என்ன பண்ண வைக்குது? நம்ம உடலோடு அடையாளப்படுத்துது. பிரகிருதியை கிரியமானானி புனை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக விதி மன்யது. ஜடையர்க்கின் முக்குணத்தினால இந்த மாயாதேவி எப்படி செயல்படுறாங்க? மூணு குணத்துல செயல்படுத்துறாங்க. சோ இது கிருஷ்ணாவுடைய சக்தி, மாயா சக்தி. மம மாயா, கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி துரத்தியா, வெல்ல முடியாது. தெய்வீ ஏஷா குணமை. சோ மாயா சக்தி இந்த மூணு குணத்துல தான் இயக்கிட்டு இருக்கு. அதனால இந்த மூணு குணத்துக்கு உட்பட்டதுனால ஒரு ஜீவாத்மா தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்து, நம்ம உண்மையான அடையாளம் என்னது? நான் கிருஷ்ணாவுடைய சேவகன் மறந்து. ஏன் மறந்தோம்? இந்த மாயாவுடைய பிடியில். மாயாவுடைய பிடியில் இருக்கிற ஜீவாத்மா தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்து பல்வேறு தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் தொந்தரவுக்கு ஆளாகிறார். மாயா சக்தி. சோ பந்தப்பட்ட ஆத்மாவின் தொல்லைகளுக்கு பகவானின் புறசக்தியின் அசைவை தவிர வேறு காரணம் இல்லை. எப்போ ஜீவாத்மாவாகிய நம்ம இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோமோ இமீடியட்டா மாயா வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. ஏன்னா இது மாயா சக்தி. இந்த ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி. சோ இதுல வீழ்ந்ததுனால மாயாவுடைய பிடியில் இருக்கிற ஜீவாத்மா பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாகிறார். சோ இப்படிதான் நம்ம கிருஷ்ணா மறந்து பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாகும். அதுல வந்து பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, இந்த மாயாவுடைய தொல்லை இருக்கு இல்லையா, மாயாவினால ஏற்படக்கூடிய தொல்லை. இந்த மாயா என்ன பண்றாங்க? இந்த ஜட உலகத்துல கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி நம்மள பிடிச்சு ஒரு வழி ஆக்குற, போட்டு பொறிச்சு எடுக்கிறாங்க, பொறிச்சு எடுக்கிறாங்க. சமையல்ல வந்து வறுக்கிற மாதிரி பொறிப்பாங்க இல்லையா, பப்படம் எல்லாம் பொறிக்கிற மாதிரி மாயா வந்து பொறிக்கிற. எப்படி பொறிக்கிறாங்க? மாயா வந்து இந்த ஜீவாத்மாவை நம்ம கிருஷ்ணரை மறந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால மாயா அதுக்கு வேலை செய்யுது. மாயா வந்து கிருஷ்ணாவுடைய சக்தி. மாயாவுடைய சர்வீஸ் என்னது? மாயாவுக்கு கிருஷ்ணா கொடுத்துக்கிற சேவை. ஜீவாத்மா என்ன மறந்திருக்குன்னு நினைக்கிறான், அவனை பிடிச்சி வச்சுக்கோ. அப்ப மாயா கிருஷ்ணாவுக்கு தான் சேவை பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? மாயாவுக்கு சேவை பண்ணிட்டு கிருஷ்ணா மறந்து நம்ம கிருஷ்ணா மறந்து மாயாவுக்கு சேவை பண்றோம். காரணம் என்னன்னா, நான் வந்து கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண மாட்டேன் அப்படின்னு பிடிவாது. நான் ஏன் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும்? நான் அனுபவிக்கணும். உடனே கிருஷ்ணா என்ன பண்றாரு? மாயா சக்தியை சொல்றாரு, ஓகே அவனை நீ பிடிச்சுக்கோ,
அவன் நினைச்சிட்டு இருக்கான் அனுபவிக்கிறேன்னு, அவன் துன்பம் தான் பட்டு இருக்கான், அவன் உணர்றவன். சோ ஒரு ஜீவாத்மனே நினைச்சிட்டு இருக்கான் நான் இங்க சந்தோஷமா இருக்கேன், ஆனா மாயினுடைய பிடியில் இருக்கான். மாயினுடைய பிடியில் இருக்கிற முட்டாள் ஜீவாத்மா தான் சந்தோஷமா இருக்க நினைச்சிட்டு இருக்க கிடையாது. இந்த கிளேஷா தொடர்ந்துகிட்டே இருக்கு. அத்தியாத்மிக் அதிபோதிக் அதிதைதிக் ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்கதோஷான தர்சனம், இது தொடர்ந்துட்டே இருக்கு. இப்படி ஒரு ஜீவாத்மா மாயினுடைய வலையில் இருக்கிறவங்க. மாயா அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், வெரைட்டிஸா வலை வச்சிருக்கு. மாயா கிட்ட நிறைய வலை இருக்கு, அது ஒரு வலையா போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு வலையில தப்பிக்கலாம், ஆனா அது வீசிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா மாயாவோட வேலை என்னன்னா கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும். ஏன் மாயா எப்படி கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றாங்க? ஜீவாத்மா கிருஷ்ணரை மறந்திருக்குன்னு நினைக்கும் போது அந்த ஜீவாத்மாவுக்கு மறதி ஏற்படுத்துது மாயாவுடைய வேலை. ஜீவாத்மாவுக்கு தொல்லைகள் வருது, ஜீவாத்மாவுக்கு தொல்லைகளும் துன்பம் வருதுன்னா இது மாயா சக்தி. இந்த மாயா சக்தி என்ன பண்ணுது? ஜென்ம மிருத்து ஜராவியாதி, அப்புறம் அத்தியாத்மிக் அதிபோதிக் அதிதை. சோ இப்படி இந்த மாயா என்ன பண்ணும்? பௌதிக கவர்ச்சிக்காங்க. ஜட உலகத்துல மாயா பௌதிக கவர்ச்சி. வாங்க வாங்க இதெல்லாம் அனுபவிங்க. ஆண் பெண் உறவு இருக்கு இல்லையா, ஆண் பெண்ணோட அனுபவிக்கிறது, பெண் ஆணோட அனுபவிக்கிறது, புலன்பம் தான் பிரதானம். புலன்பமே பிரதானம், இதை விட்டுடக்கூடாது. இந்த புலன்பம் தான் ரொம்ப பெரிய சுகம் அப்படின்னு மாயா டிக்டேட் பண்ணும். மாயா அப்படி கவர்ச்சி காட்டு இழுக்குது. மாயா அப்படி இழுக்கும். ஏன்னா ஜீவாத்மா கிருஷ்ணரை மறந்திருக்குன்னு நினைக்கிறதுனால மாயா என்ன பண்ணுது? அதோட பளபளப்பான ஜால வித்தைகளை காட்டும். அழகழகான பொண்ணு, அழகான பையன், ஒரு 2 பேரும் அனுபவிக்கலாம். அங்கெங்க ஆத்ம தத்துவம், ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமே. அங்க ஆத்மாவை மறந்து போய் அனுபவிக்கிற எண்ணம் ஆழமா இருக்கு. இப்படி ஜீவாத்மா மாயனுடைய வலையில விழுந்து பல பிறவிகளா புலன்பு அனுபவிக்கிறார். இந்த புலன்ப வாழ்க்கை எல்லா சரீரத்திலும் இருக்கு. ஆடு, மாடு, கோழி, மிருகங்கள், பறவைகள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்க, தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், எல்லா வாழ்க்கையிலையும் அப் டு பிரம்மலோகம் வரைக்கும் இந்த மாயா சக்தி வெரி பவர். பிரம்மலோகம் வரைக்கும் மாயா தன் வலை விரிச்சுட்டே இருக்கு. அதுல எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் தன் உண்மையான அடையாளத்தை மறந்து பௌதிக வாழ்க்கையில புலன்போங்கிற சக்கரத்தை சுழந்துகிட்டே இருக்கு. அதுல விரக்தி அடைகிறவங்க ஆன்மீக பாதைக்கு வருவாங்க. அந்த புலன்ப வாழ்க்கையில விரக்தி அடையும் போது ஆன்மீக பாதைக்கு வருவாங்க. அப்ப என்ன பண்ணும் மாயா? இவன் தப்பிச்சுட்டான், இவன் பௌதிக கவர்ச்சின்னு தப்பிச்சுட்டான். அடுத்து இவன் என்ன பண்ணணும்? பகவானுடன் ஒன்றாக வேண்டும் என்ற ஜீவராசியின் சட்டவிரோதமான ஆசைதான் எல்லா பௌதிக தோற்றங்களுக்கும் மூல காரணமாகும். பகவானுடன் ஒன்றாக வேண்டும் என்ற பந்தப்பட்ட ஆத்மன் முயற்சிதான் மாயால் விரிக்கப்பட்ட கடைசி வலையம். மாயா கடைசியா ஒரு வலை போட்டுரும். என்னது? ஆன்மீக பாதையில வந்தவங்க தன்னையே கடவுளா நினைக்கிறது. இன்னைக்கு எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. நீ எக்கச்சக்கம் பேர் பாருங்க, கடவுளுக்கு உருவம் கிடையாது, கடவுள் அருவமானவரு, நாமளும் கடவுள் ஒன்னாயிரலாம், நாம தான் கடவுள், நமக்குள்ளே கடவுள் இருக்காரு, அது இன்னும் நம்ம உணரல, இது மாதிரிலாம் பதட்டுவாங்க. இது என்னது? இது மாயாவுடைய கடைசி வலை. மாயா அபகிருத ஞானா. மாயா அபகிருத ஞானா அது அடுத்த ஒரு வலை. இது எந்த வலை? இது பௌதிக கல்வி பின்னாடி ஓடி போறவங்க, அவங்க அறிவு மாயா தூக்கின்னு போயிடும். பௌதிக கல்வி, 2 கல்வி இருக்கு. பௌதிக கல்வி இருக்கு, ஆன்மீக கல்வி இருக்கு. பௌதிக கல்விக்கு பின்னாடி ஓடி போறவங்க, பௌதிக கல்வி படிச்சவங்க என்ன ஆகுறாங்க? அந்த பௌதிக கல்வி படிச்சு புலன்பத்துல மூழ்கி போய் அவங்க அறிவு மாயா அபகரிச்சு போயிடும். ஆன்மீக கல்வியில கூட வேதங்களை படிக்கிறவங்க கடைசியில பிரம்மம் தான் முடிவுக்கு வராங்க, அவங்க அறிவி மாயா தூக்கின்னு போயிடும். அவங்க அறிவியும் மாயா தூக்கின்னு போயிடும். அதனால இங்க அடுத்து என்ன சொல்றாரு விதுரர் மைத்ரேயர்ட்ட? கடைத்தரமான மூடர்கள் இது ஒரு கேட்டகரி. கடைத்தரமான மூடர்கள் ஒரு வகை, புத்திக்கு மேற்பட்ட நிலையில் உள்ளவர்கள் இன்னொரு வகை. இந்த 2 பேருமே இன்பம் அனுபவிக்கின்றனர், ஆனால் அவர்களுக்கு இடைப்பட்டவர்கள் பௌதிக துன்பங்களை அனுபவிக்கின்றனர். இப்ப 3 பேரை பத்தி சொல்றாங்க இந்த ஸ்லோகத்துல. 3 பேரை பத்தி சொல்லியிருக்கு. கடைத்தரமான மூடர்கள்னா, இந்த கடைத்தரமான மூடர்கள் யாரு? பௌதிக வாழ்க்கையில மூழ்கி போயிருக்கிறவங்க.
ஸ்போர்ட்ஸ், சினிமா, டிராமா, கிளப், திஸ் அண்ட் தட், சோ மெனி திங்ஸ். எக்கச்சக்கமான பௌதிக இன்பங்களை அனுபவிக்க நினைக்கிறாங்க. அவங்க அது இன்பம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ம். ஆனா பிரபா என்ன சொல்றாரு? மூடர்களில் கடைப்பட்டவர்கள் பௌதிக துன்பங்களை புரிந்து கொள்வதில்லை. ஆனா நான் கஷ்டப்பட்டு இருக்கிறது கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு நாள் செத்து போயிடுவேன், திரும்பி பிறக்க போறேன், திரும்பி நோய் வரும், திரும்பி இந்த 3 வகை துன்பத்தை அனுபவிக்கணும் தெரியல இல்லையா? ஆனா வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் கழிக்கும் அவர்கள் வாழ்வின் துன்பங்களை பற்றி விசாரிப்பதில்லை. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கே துன்பம் வருது, எனக்கே வயசாகுது, எனக்கே நோய் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன்? ஏன் என்னால இந்த ஜட உலகத்துல நிம்மதியா வாழ நினைச்சாலும் வாழ முடியல? ஏன் எனக்கு தொந்தரவு வருது? ஏன் எனக்கு தொல்லைகள் வருது? இதை கேட்கறதுக்கு அவங்க நேரம் கிடையாது. ஏன்னா அதை சிந்திக்கவும் நேரம் கிடையாது. அவங்க புலன்ப வாழ்க்கையே பிரதானமா போயிடும். இவர்கள் கிட்டத்தட்ட மிருகங்களின் நிலையில் உள்ளனர். தர்மே நகினா பசுபி சமானா. சோ தர்மத்தின் கோட்பாடுகளை பின்பற்றாதவங்க விலங்குக்கு ஒப்பானவங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொருத்தரு இன்னொரு கேட்டகரி என்னது? புத்திக்கு மேலா உள்ளவர்கள், முக்தியடைந்த நிலையில் உள்ள மற்றொரு பிரிவினர் பரமஹம்சர்கள். பரமஹம்சர் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க ஏன் சந்தோஷமா இருக்காங்க? நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன். இவங்க உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. பரமஹம்ச நிலையில் இருக்கிறவங்க உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. புத்திக்கு மேற்பட்ட நிலை, புத்திக்கு மேற்பட்ட நிலையில உயர்ந்த முக்தி அடைந்த நிலையில் உள்ள மற்றொரு பிரிவினர் உண்மையாகவே மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். இவர்கள் பரமஹம்சர் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் நாய்ப்பன்றின் நிலையில் உள்ள அல்லது பரமஹம்ச நிலையிலோ இல்லாதவர்கள் பௌதிக துன்பங்களை உணர்கின்றனர். இவர்களுக்கு பரம சத்தியத்தை பற்றி விசாரணை தேவைப்படுகிறது. அப்ப ரெண்டுக்கு இடைப்பட்டவங்க இருக்காங்க. மனிதர்களே கடைநிலையான நபர்களும் இருக்காங்க. அப்புறம் உயர்ந்த பரமஹம்ச. இவங்க நடையில இந்த மாதிரி பௌதிக வாழ்க்கையில கட்டுண்ட நிலையில பந்தப்பட்ட நிலைகள் நம்மளை போன்ற ஜீவாத்மா. சில ஜீவாத்மாக்கள் நம்மள மாதிரி இருக்கிறவங்க பௌதிக வாழ்க்கையில கட்டுண்ட நிலையில பந்தப்பட்ட நிலையில இருக்கும். மனிதர்களே கடைநிலையானவன் புலன்ப வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கான், அசுரத்தன்மை உள்ளவன். தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் ஆனந்தம் அனுபவிக்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன தேவை? இந்த நாலேஜ் வேணும். ரெண்டுக்கு நடுப்பட்ட நிலையில இருக்கும். இது எப்படி வரும்? அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. இல்ல, அவங்களுக்கு எதுக்கு தேவை? பரமஹம்சர் ஏற்கனவே தன்னை உணர்ந்தவங்க தான். பரமஹம்சர் ஏற்கனவே தன்னை உணர்ந்தவங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் இந்த உடலில் ஆத்மா, நித்தியமானவன், நான் பகவான் சேவகன். அப்புறம் இந்த கடைநிலையில் இருக்கா பாத்தீங்களா, அவனுக்கு அவன் விலங்கு மாதிரி வாழ்க்கை. அதனால அவனுக்கு இதை பத்தி விசாரணை சொன்னாலும் புரியாது, அவர் ஏற்றுக்கு போறது கிடையாது. அவன் இன்பமா நினைக்கிறத துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த ரெண்டுக்கு நடைப்பட்ட நிலையில இருக்கும் இல்லையா, நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கு பௌதிக வாழ்க்கையில அனுபவிக்க முடியல, ஆன்மீக பாதையை பத்தியும் தெரியல, ஆத்மா பற்றி தெரியல, எதுவுமே தெரியல. அப்ப நமக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் ஆச்சாரியர் இங்க இறங்கி வராங்க. ரொம்ப கருணையோட இந்த உடல் எல்லாம் ஆத்மா, சாது சாஸ்திரம் குரு, சாதுக்கள், தூய பக்தர்கள், ஆச்சாரியன்மார்கள், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் அவர்களுடைய சாதுக்கள். அவங்க சாஸ்திரம், ஆன்மீக குரு என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் இதான் பாடம். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, இந்த உடல் அல்ல ஆத்மா, பிரம்மத்தை பற்றி விசாரணை பண்ணு. அதான் பகவத்கீதை முதல் பாடம். அதனால அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, இப்பொழுது பிரம்மத்தை பற்றி ஒருவன் கேள்வி கேட்க வேண்டும் என்று வேதாந்த சூத்திரம் குறிப்பிடுகிறது. பரமஹம்சர்களுக்கும் முட்டாள்களுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு இந்த விசாரணை தேவைப்படுகிறது. பரமஹம்சருக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க ஏற்கனவே தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். முட்டாள்கள் யாரு? அசுரத்தன்மை உள்ளவங்க, பௌதிக வாழ்க்கையில புலம்பத்தில் மூழ்கி இருக்கிறவங்க. அவங்களுக்கு தேவைப்படுறது இல்ல. இப்ப யாருக்கு தேவைப்படுது? நம்மள மாதிரி உள்ள தேவை. அதாவது அர்ஜுனன் கேட்டாரு கிருஷ்ணர்கிட்ட, கிம் தத் பிரம்மம், கிம் அத்தியாத்மம், கிம் கர்ம புருஷோத்தமா, அதிபூதம் ச கிம் தெய்வம், அதியஜ்யம் கிம் உச்சதே. கிருஷ்ணா, பிரம்மம்னா என்ன? பரமாத்மாங்கிறவர் யாரு? தேவர்கள் யாரு? யாகங்கள் என்ன? பரமாத்மாவுடைய எங்க வசிக்கிறார்? இதெல்லாம் அர்ஜுனன் கேட்கிறார். எதுக்காக கேட்கிறாரு? அர்ஜுனனுக்காக இல்ல, அர்ஜுனனுக்காக இல்ல, அவர் நமக்காக கேட்கிறாரு. அடுத்தது, ஆனால் அன்பிற்குரியவரே,
பௌதிக தோற்றம் உண்மையானதாக காணப்பட்ட போதிலும் அதில் சாராம்சம் இல்லை என்பதை என்னால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பௌதிக உலகம் நம்ம பார்க்கிறோம், ஆனா இதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இது துக்காலயம். இது எப்போ விதுரர் உணர்ந்ததா சொல்றாரு? மைத்திரேயருடைய சங்கத்தினால. இப்ப நம்ம கூட கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வரல, இஸ்கானுக்கு வரல, ப்ரோபார் புக் படிக்கலைன்னா நம்ம இந்த உலகம் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஜட உலகம் தான் எல்லாம், இங்க எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக இருக்கிற வரைக்கும் எல்லாம் அனுபவிச்சிடணும், நம்ம ஒரு நாள் செத்து போயிடுவோம் இல்லையா? ஆனா கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இந்த பௌதிக உலகத்துல ஒரு சாரம் இல்லை. இது வந்து மென்னதையே திரும்ப திரும்ப மெல்றது, அரைச்சமாவே திரும்ப அரைக்கிறது. இந்த பௌதிக வாழ்க்கையில சுகமே கிடையாது. ஆனா சுகம் இருக்கிற மாதிரி அதான் மாயை. ஏன்னா இந்த பௌதிக இயற்கை மாயா சக்தியின் கீழே இயங்குது. மாயா தான் ஆட்டு வைக்குது, நம்ம ஆடுறோம். மாயா என்ன பண்ணுது? கிருஷ்ணாவுடைய சக்தி. கிருஷ்ணாவுடைய சக்தி மாயா நம்மளை ஆட்டி வச்சுக்கிட்டு நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். ஜடவளத்து 3 குணத்துல ஆடிட்டு இருக்கு. சோ இப்போ ஒரு தன்னை உணர்ந்து ஆத்மாவுடைய சங்கத்துல வரும்போது நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இந்த பௌதிக உலகம் ஒண்ணும் கிடையாது, சாராம்சமே இல்லது, எசன்ஸே இல்லது, நத்திங் எல்ஸ். தங்களுக்கு நான் கடமைப்பட்டவனா இருக்கிறேன். அதனால யார் ஒருத்தர் நம்ம இதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ, யார் ஒருத்தர் இந்த ஜட உலகத்துல இந்த ஜட உலகத்தை அனுபவிக்க நினைக்காதீங்க, ஜட உலகத்துல இருக்கிறதுக்கு திட்டம் போடாதீங்க, இந்த ஜட உலகம் வந்து தற்காலிகமானது, இது கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி, இந்த உலகம் உங்களை வசீகரிக்குது, நீங்க அறியாமையில் இருக்கீங்க, இருந்து வெளியில வாங்க அப்படின்னு யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ரொம்ப கடன்பட்டிருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப நம்ம கடன்பட்டிருக்கோம், கடமைப்பட்டிருக்கோம். அதனாலதான் விதுரர் மைத்திரேயர் பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ஏன்னா இதை அவர் சொல்லி கொடுக்குறாரு. மைத்திரேயர் வந்து விதுரர்கிட்ட இந்த உடல் எல்லாம் ஆத்மா, ஆத்மாதான் நித்தியமானது, இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, பகவான் நித்தியமானவர், அவருக்கு செய்யும் பக்தி தொண்டு நித்தியமானது, இதை யார் நமக்கு சொல்லி தராங்களோ அவங்களுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம யாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்? ஆன்மீக குருவுக்கு, பிரபுபாதருக்கு, வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். பகவானுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஹரி குரு வைஷ்ணவர், ஹரி குரு வைஷ்ணவர் நம்ம கடன்பட்டிருக்கோம். ஏன் பகவானுக்கு கடமைப்பட்டிருக்கோம்? நம்ம அவர்தான் பகவத்கீதை மூலமா சொல்றாரு, நீ இந்த உடம்புல ஆத்மா. சோ கிருஷ்ணா நமக்கு ஆத்ம விஞ்ஞானம் சொல்றாரு. கிருஷ்ணா நமக்கு ஆத்ம விஞ்ஞானம் சொல்றதுனால கிருஷ்ணாவுக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த ஆத்ம விஞ்ஞானத்தை ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறாரு, அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். குரு நம்ம கத்துக் கொடுக்கிறாரு, அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதனாலதான் இங்க மைத்திரேயர் சொல்றாரு விதுரர் பார்த்து, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டவனா இருக்கிறேன். தங்களுடைய பாதங்களுக்கு தொண்டு செய்வதனால் எனது பொய்யான கருத்தை விட்டொழிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எப்போ ஒரு ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்துட்டு அவருடைய தாமரை திருப்பாதுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, அப்போ நம்முடைய பொய்யான அபிப்பிராயம், எது தப்பான பொய்யான அபிப்பிராயம்? நான் இந்த உடல் இது என்னது? மமகாரம், அகங்காரம். நான் என்ற அகங்காரம், என்னுடையது என்ற மமகாரம், இது போயிடும். எப்ப போகும்? ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாட்டு இருந்து அவருக்கு பணிவா அடக்கமா சேவை செஞ்சு அவர்கிட்ட கேட்கும்போது. இப்போ அது விதுரர் வந்து ரியலைசேஷன், அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. விதுரர் அனுபவபூர்வமா சொல்றாரு, யார் ஒருத்தர் மைத்திரேயர் மாதிரி ஒருத்தர் சரணடைச்சு அவருக்கு சேவை பண்ணி அவர்கிட்ட பணிவா அடக்கமா கேட்கிறாங்களோ அவங்க இந்த தப்பான அபிப்பிராயம், அதாவது ஆத்மாவை பற்றிய தப்பான அபிப்பிராயம், உடலை பற்றிய தப்பான அபிப்பிராயம், பரமாத்மா பற்றிய தப்பான அபிப்பிராயம், இது மாதிரி பல்வேறு தப்பான அபிப்பிராயங்கள் இருந்து வெளியில வந்துடலாம். பொருளுடைய பிரபா அழகா சொல்லியிருக்காரு, பந்தப்பட்ட ஆத்மாக்களின் துன்பங்களை மேலோட்டமானவையாகவும் உண்மையான மதிப்பற்றவையுமாகும். ஆனா தத்துவ ரீதியில் இந்த கூற்று மிக உண்மையானதான் என்றாலும் தன்னுரு பாதையில் உள்ள ஆரம்ப சாதகனால் இதை நடைமுறையில் உணர்ந்து வருவது மிகவும் கடினம். எனினும் மைத்ரேயரை போன்ற சிறந்த ஆத்மாக்களுக்கு பாத சேவை செய்வதன் மூலமாகவும் அவருடன் இடைவிடாமல் சகவாசம் கொள்வதன் மூலமாகவும் ஆத்மா பௌதிக துன்பங்களுக்கு அனுபவிக்கிறான், ஆத்மா பௌதிக துன்பங்களை அனுபவிக்கிறான் என்ற தவறான கருத்தை ஒருவரால் கைவிட முடியும். இது எப்படி தவறான கருத்தாகுது? ஆத்மா பௌதிக துன்பத்தை அனுபவிக்கிறான், இது சரியா தப்பா? ஆத்மா பௌதிக துன்பத்தை அனுபவிக்கிறான், சரியா தப்பா? தப்பு. ஏன்னா ஆத்மாவுக்கு பௌதிக துன்பம் கிடையாது, ஆத்மா நித்தியமானது,
ஆனந்தமானது, அழிவற்றது. ஆனா ஆத்மா இந்த ஜட உடல் எடுத்துனதுனால துன்பம் அனுபவிக்குது. இந்த மனம், புத்தி, அகங்காரம், ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம். ஆத்மா வந்து இந்த ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம் ரெண்டும் கவரப்பட்டிருக்கிறதுனால நான் நினைச்சுக்கிறேன் எனக்கு துன்பமா இருக்கு, இந்த ஜட உலகம் என்னால தாங்க முடியல, எனக்கு அவமானம் வருது, எனக்கு பிரச்சனை வருது, இங்க தொல்லைகள் வருது. அப்ப இந்த உடல்ங்கிற அடையாளம், இந்த உடல் பாதிக்கப்படுது, மனசு சொல்லுது. ஆனா ஆத்மா இதுல பாதிப்படைகிறது இல்ல. அப்ப என்ன ஆகணும், ஆத்மா இந்த உடல்ங்கிற கூட்டுல மாட்டிட்டு இருக்கு, அதுல இருந்து வெளியில வரும். இந்த ஃபர்ஸ்ட் அப்போ நான் இந்த ரியலைசேஷன் எனக்கு வரணும், முதல்ல அனுபவம் வரணும், முதல்ல நம்ம உணரணும் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு. அப்ப ஆத்மாவின் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது, ஆத்மாவின் தளத்துல பார்க்கும்போது, ஆத்மாவின் செயல், ஆத்மாவுடைய நிலையில பார்க்கும்போது நமக்கு துன்பம் கிடையாது. நம்மளை யாரும் துன்புறுத்த முடியாது. பிரகலாத் மகாராஜா தொந்தரவுக்கு ஆளாகவே இல்லையே. பிரகலாதரை வந்து நெருப்புல தூக்கி போட்டாங்க, நீர்ல மலைய உச்சின்னு தூக்கி போட்டாங்க, சமுத்திரத்துல தூக்கி போட்டாங்க. என்ன பண்ணாலும் அவர் பாதிப்படையவே. ஏன்னா அவருக்கு தெரியும் இது எது என்ன பாதிக்காது. இது உடலை பாதிக்கும், இந்த உடலை பாதிக்கலாம், ஆத்மாவை பாதிக்காது. அதனாலதான் பிரகலாதர் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மா. அதனாலதான் பிரகலாதரை போன்ற பக்தருடைய அடிச்சு ஓட்டை பின்பற்றும். மகாஜனோ எனக்கு பண்றான், மகாத்மாக்கள் அடிச்சு ஓட்டை பின்பற்றும். அதனால இந்த விஷயம் இங்க சொல்லியிருக்கு இல்லையா, என்னது, ஆத்மாவின் துன்பங்கள், பந்தப்பட்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மாவின் துன்பங்கள் எப்படி தலை துண்டிக்கப்பட்டது போல கனவு காணும். தலை துண்டிக்கப்பட்ட கனவு. ஆனா எப்படி பார்க்க முடியும்? நான் கனவுல என் தலையை துண்டிச்ச மாதிரி பாக்குறேன்னா தலையை துண்டிச்சு எப்படி பார்க்க முடியும்? அப்ப அது கனவு, உண்மை இல்ல. அதே மாதிரிதான் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் துன்பங்கள் மேலோட்டமானவையாகவும் உண்மையான மதிப்பற்றவையாகும். ஆத்மாவுக்கு துன்பங்கிறது ஒரு வேல்யூவே இல்லை அதுல. ஏன்னா ஆத்மாவுக்கு துன்பமே கிடையாது. இந்த உடம்பு தான் துன்பத்தை அனுபவிக்குது, ஆத்மா தான் அனுபவிக்கதான் நினைச்சிட்டு இருக்கு. ரைட்டா? தத்துவ ரீதியில் இந்த கூற்று மிக உண்மைதான். தத்துவ ரீதியில பார்த்தா ஆத்மாவுக்கு துன்பம் கிடையாது. அதான் கிருஷ்ணர் சொன்னாரு, ஆத்மா கொள்பவனும் இல்ல, கொலை புரியவனும் இல்ல, கொல்லக்கூடியவனும் இல்ல. இப்ப நான் ஒருத்தர் கொன்னேன்னா ஆத்மா கொல்ல போறது இல்ல, ஆனா அதுக்காக செய்யலாமான்னு தப்பு இல்லையா? அப்ப வந்து இப்ப நான் எனக்கு ஒருத்தனை பிடிக்கல, நான் கத்தி எடுத்து குத்திடலாமா? இல்ல. அதான் ஆத்மாக்கு தான் மரணம் இல்லையே. ஆத்மாக்கு மரணம் இல்லை, அவனுக்கு கொல்ல கொல்ல முடியுமா? நோ. அப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாது, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. சோ என்ன பாயிண்ட்னா, தத்துவ ரீதியாக இந்த கூற்று மிக உண்மைதான். ஆத்மாவுக்கு துன்பம் கிடையாது, ஆத்மாக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா தன்னுணர்வு பாதையில ஆரம்ப சாதகன் இதை நடைமுறையில் உணர்ந்தறிவது மிகவும் கடினமாகும். இப்ப நம்ம கஷ்டமா இருக்கு. இப்போ பரமஹம்சருக்கு இது ஈஸி. பரமஹம்சர்கள் இருக்காங்க இல்லையா, ஆன்மீக குருமார்கள், ஆச்சாரியர்கள், அவங்க பாருங்க கண் கூட காமிக்கிறாங்க இந்த உடம்புல ஆத்மான். பிரபுபாதர் அவருடைய சீடர்கள்லாம் நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு காமிக்கிறாங்க. ஆனா நமக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம ஆரம்ப நிலையில இருக்கு. நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால நம்ம கஷ்டம் வரும்போது இந்த கஷ்டம் ஆத்மாவை பாதிக்காது அப்படிங்கிறது நம்மளால ஏத்துக்க முடியல. இல்ல இல்ல, அது எப்படி நீங்க சொல்லலாம், அவங்க என்னத்தானே சொன்னாங்க இல்லையா, அது எப்படி நீங்க சொல்லலாம்? அப்ப என்ன ஆகுது, அப்ப உடலோட அடையாளம் இருக்கு, நான் இந்த உடல்ங்கிற ஸ்ட்ராங்கான அடையாளம் இருக்கு. அதனாலதான் இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, என் பிரபுபா என்ன சொல்றாரு, தன்னுணர்வு பாதையில், தன்னுணர்வு பாதையில் உள்ள ஆரம்ப சாதகனால் இதை நடைமுறையில் உணர்ந்தறிவது மிகவும் கடினமாகும். அப்ப என்ன பண்றது? இப்போ பிரபுபாதர், ஆன்மீக குருமார்கள், இவங்கெல்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, அவங்களை இந்த உடல் சார்ந்த விஷயம் எதுவும் பாதிக்கிறது இல்ல. மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, எதுவும் அவங்கள பாதிக்காது. பிகாஸ் தே செல்ஃப் ரியலைஸ்ட் சோல், தன்னை உணர்ந்த ஆத்மா. பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நான் ஆன்மீக பாதையில தான் இருக்கோம், நம்ம ஆன்மீக பாதையில தான் இருக்கோம், கிருஷ்ணபக்தி பயிற்சி பண்றோம். ஆனா ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால நம்ம இதை ரியலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, எனக்கு அவமானம் கிடையாது, எனக்கு புகழ்ச்சி இகழ்ச்சி கிடையாது. இதை வந்து ஒத்துக்கொள்றதுக்கு, ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அடுத்து சொல்ற கோபால், எனினும் மைத்ரேயரை போன்ற சிறந்த ஆத்மாக்களுக்கு பாத சேவனம் செய்வதன் மூலமாகவும் அவர்களுக்கு இடைவிடாமல் சகவாசம் கொள்வதன் மூலமாகவும் ஆத்மா பௌதிக துன்பங்களுக்கு அனுபவிக்கிறான் என்ற தவறான கருத்தை ஒருவேளை கைவிட முடியும். அப்போ எனக்கு எப்ப ரியலைசேஷன் வரும், எனக்கு எப்ப அனுபவம் வரும்?
தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுக்கு குருமார்களுக்கு சேவை செய்வது மூலமாகவும் அவங்ககிட்ட இருந்து கேட்கறது மூலமாகவும் அவங்களோட சங்கம் கொள்றது அவங்கள பாக்குறோம். அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய செயல், அவங்க நடத்தை, அவங்களோட பழக்கம், அவங்களுடைய சங்கம் நம்மளை மாத்தும். அப்ப நமக்கு ஒரு ரிலேஷன் வரும், நமக்கு அனுபவம் வரும். இந்த உடல்ல இருக்கிற ஆத்மாக்கு எந்த துன்பம் கிடையாது. ஆத்மா எந்த துன்பத்துக்கும் தொல்லைக்கு ஆளாவது இல்ல. ஆனா நான் தான் தேவையில்லாம இதுல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த உடல் இருக்கிற ஆத்மா நான் இருக்கேன் இல்லையா? இப்ப என் உடல் ஒரு ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு எந்த தொந்தரவும் துன்பமும் தொல்லையும் கிடையாது. ஆனா நான் இந்த ஜடையர்க்கினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கேன். பகவானுடைய மாயினுடைய கட்டுப்பாட்டுல இந்த உடல் எடுத்துட்டு 3 குணத்துல இயக்கிறதுனால, இந்த 3 குணத்துல இருக்கிறதுனால நான் துன்பம் அனுபவிச்சு நினைச்சிட்டு இருக்கேன். இது தலை துண்டிச்சு கதைதான். எனக்கு உறக்கத்துல என் தலை யாரோ வெட்டின மாதிரி பார்த்தேன் இல்லையா? அந்த நினைப்பது சரி, இருந்து வெளியில வரணும். இந்த வெளியில வரணும்னா தொடர்ந்து பாகவதற்கு சேவை பண்ணணும், பாகவதம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த ரியலைசேஷன் வரும். ஆத்மாவுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆத்மாவை எதுவும் பாதிக்காது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகுதி பாவம். ஆத்மாவை நீரால் எரிக்க முடியாது, நெருப்பால் ஆத்மாவை நீரால் நினைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களை கொண்டு வெட்ட முடியாது. அப்ப ஆத்மாவுக்கு எது தொல்லை? ஆத்மாவுக்கு எது துன்பம்? ஆத்மாவுக்கு எது தொந்தரவு? நோ. ஆனா இந்த உடல்கள் கூட்டுல மாட்டுறதுனால இந்த உடல் எடுத்து இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அனுபவ ரீதியா உணர ஆரம்பிக்கணும். அப்படின்னா சாதுக்களுடைய சங்கத்துல இருந்து பாகவத்தை கேட்டுக்கிட்டே இருக்கு, படிச்சுட்டே இருக்கு. அவங்களுடைய செயல்களை நம்ம வாட்ச் பண்ணணும். ஒரு சாது எப்படி பாக்குறாரு, ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா ஜட உலகத்துல எப்படி பாக்குறாரு, நம்ம குரு இந்த உலகத்தை எப்படி பாக்குறாரு, குருமார்கள் எப்படி பாக்குறாங்க, பிரபுபாதர் எப்படி வாழ்ந்தாரு, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. தென் ஸ்லோலி நமக்கும் அந்த அட்டாச்மெண்ட் டெவலப் ஆகும். எது மேல? கிருஷ்ணன் மேல அட்டாச்மெண்ட் டெவலப் ஆகும். ஜட உலகத்து மேல பற்றுதல் போயிடும். தென் இந்த ரியலைசேஷன் வரும். இந்த உடம்பு என்ன வேணா பண்ணலாம், ஆத்மாவுக்கு ஒண்ணு ஆகாது. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்